விற்கிறது பெருங்காலம் பூரா விளம்பரம் வச்சிருக்காரு. ஆசீர்வதிக்க பெருகிட்டே இருக்கேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நாம் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்ம நல்ல பிரதிபலன் தருவார். நீதியின் கிரீடம் தருவார். உங்களுடைய மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படுவான். நீங்க தேவனுடைய வீட்டுல எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். யாரை போல? மோசேயை போல. அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையா வாழ முடியும். மோசே உண்மையா வாழ முடியுமா? ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டவர். அவர் உண்மையா வாழ முடியும். நாம வாழ முடியுமா? ஆனால் மோசே வாழ முடியும்னு காணிச்சுட்டு இருக்கிறான். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையா இருந்தான். வேலை செய்யற இடத்துல நீங்க உண்மையா இருங்க. ஆலயத்துல உண்மையா இருங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு டைரக்டா வரும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பணம் வீணா வியாதிக்கு நோய்க்கு செலவாகாது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் நம்முடைய வீட்டுக்கும் சந்தோஷமா இருக்கும்படி செலவாகும். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உண்மையா இருக்க முயற்சி எடுங்க. உத்தமமாய் நடக்கிறவர்கள் ஆண்டவர் உண்மையை கொடுப்பார். உண்மையா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தன்னை கர்த்தர் உண்மையை நன்மையை வழங்குவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்குவார். அது வேற ஒரு மாதிரி சொன்னா, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு நன்மையானதை தருவார்? உத்தமமாய் உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தருவார். கொஞ்சம் கூட எந்த அளவு கூட பொய் பேசி ஏமாற்றி நம்ம வாழக்கூடாது. சத்தியத்தின்படி வாழுங்க. ஆண்டவரை உயர்த்தி கொண்டே படிப்படியா 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 உயர்த்துவார். எங்க வீட்டுல முத ஜெபிக்கிறதுக்கு நாங்க போட்டது கூரை, தென்னந்த வீட்டுல அந்த கூரை தான் போட்டோம். அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு ஆண்டவர் அடுத்து உயர்த்தினார். என்ன உயர்த்தினாரு? அந்த இடத்துல தார்பாய் வாங்கி விற்க அற்புதம் செய்யலாம். கூரை 1000 ரூபாய், தார்பாய் 3000 ரூபாய். 3000 ரூபாய் வாங்கி போனோம். அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஓடு, என்ன வீட்டு சீட்டு ஓடு, அது கூட ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு பெரிய லெவல்ல பெரிய சர்ச்சை வீட்டுக்கு மேலே கட்டி ஆண்டவர் அடுத்து ஒருத்துக்கு நடத்தினார். அப்படி கொஞ்சமா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை உயர்த்துவார். ஒரேடியா தரலையே, இந்த ஆண்டவர் ஒரேடியா நமக்கு தரலைன்னா ஆண்டவர்கிட்ட போட்டு சொல்லுவார். தேவன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்வாரு? ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த ஒரேடியா அதிகமா உங்களுக்கு தந்தாலும் அதற்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய ஆலயத்துக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் காலையில ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையா இருக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை திரளாக கொடுப்பார். நம்ம முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொந்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உண்மையா இருக்கும்படிக்கு எங்களை நடத்துங்கப்பா. உண்மையா ஜீவிக்கும்படிக்கு எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இந்த விதமாகவே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும். இதுவரைக்கும் ஏதாவது நான் உண்மை தவறி பொய் பேசி வாழ்ந்திருந்தால் அந்த காரியங்கள் எல்லாம் நீக்குங்கப்பா, நீக்குங்கப்பா, நீக்குங்கப்பா. ஆண்டவரே, தீங்கு எனக்கு வரக்கூடாது. ஆண்டவரே, நன்மைகள் வரணும். ஆண்டவரே, உண்மையா என்னை நடக்கும்படிக்கு என்னை ஆசீர்வதியும். உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கரகத்தை நன்றி செலுத்தி ஒவ்வொருவரும் மீதுடைய நன்மைகள் வரட்டும். தீராத தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து போகட்டும், நீங்கி போகட்டும். எல்லா விசுவாசி இளைஞர்கள் மாறி போகட்டும். தேவன் பொறுப்பெடுக்கிறார். மகிமையாக சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். இது வருகிற எல்லா விசுவாச குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருடைய மனக்கவலைகள், பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். சரீரத்தில் இருக்கிற வலிகள், குறுக்கு வலி, தலைவலி, ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற கட்டிகள், தீராத நோய்கள் எல்லாம் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சுகம் கொடுத்து விட்டு நன்றி சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God
நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் சிறக்கிருமையே நான் உயிரோட வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும்